Hi students, welcome to my channel. In the video la 8th science unit 14 la அமிலங்கள் காரங்கள் lessons ஓட book back answers தான் பார்க்க போறோம். First one பாருங்க, அமிலங்கள் dash சுவையை உடையவைன்னு கொடுத்திருக்காங்க. சரியான விடை புளிப்பு சுவையை உடையது. Second one, கீழ்காண்பனவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம். Option C. Third one பாருங்க, நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது. சரியான விடை சிவப்பு நிறமாக மாறும். Fourth one, காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது. சரியான விடை OH-. Fifth one, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும். சரியான விடை காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரமாகும். Sixth one, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை ஃபார்மிக் அமிலம். ஆப்ஷன் டி. Seventh one, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாருங்க, அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. Eighth one, அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷ் உருவாகிறது. உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. Ninth one, நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் அது டேஷ் தன்மையுடையது, காரத்தன்மை உடையது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th one பார்க்கலாம். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாருங்க, சிவப்பு நிறமாக மாறும். நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பென்சாயிக் அமிலம் டேஷாக பயன்படுகிறது. உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது. செகண்ட் ஒன், புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஷ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. அசிட்டஸ். தேர்ட் ஒன், காரங்கள் கசப்பு சுவையை கொண்டவை. ஃபோர்த் ஒன், கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், குளவியின் கொடுக்கில் டேஷ் என்ற அமிலம் உள்ளது. அல்கலி என்ற காரப்பொருள் அமிலம் உள்ளது. சிக்ஸ்த் ஒன், உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சள் டேஷாக பயன்படுகிறது. இயற்கை நிறம் காட்டி. செம்பருத்தி பூ நிறம் காட்டி அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது. செவன்த் ஒன், செம்பருத்தி பூ நிறம் காட்டி அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது. ஃபில்லப்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியா அல்லது தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைகின்றன. செகண்ட் ஒன் பார்க்கலாமா, அமிலங்கள் கசப்பு சுவை உடையவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை. ஸோ செகண்ட் ஒன் தவறு. தேர்ட் ஒன் பாருங்கள், உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. உலர்ந்த நிலையில்னு கொடுத்துருக்கிறது தவறு. நீர் கரைசலில் காரங்களை தொடும்போது வளவளப்பு தன்மையுடன் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இவங்க உலர்ந்த நிலையில்னு கொடுத்துருக்கனால இது தவறான விடை. ஃபோர்த் ஒன் பாருங்கள், அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. ஃபிஃப்த் ஒன், அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நீரில் கரையும் காரங்களே அல்கலிகள் ஆகும். ஓகே, இங்கே அனைத்துன்னு கொடுத்துருக்கனால இது தவறானவை. சிக்ஸ்த் ஒன், செம்பருத்தி பூச்சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. ஓகேவா, இந்த சிக்ஸ்த்தில் வந்து ஃபோர்த் ஒன்னும் சிக்ஸ்த் ஒன் மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு. ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.